வணக்கம். வெல்கம் டு அங்கலா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடுப்பி மேங்களூர் ஸ்டைல் நீர் தோசை அண்ட் நீர் சட்னி. இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தோசை ரெசிபி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சூப்பரான இந்த ஈஸியான அந்த நீர் தோசை நீர் சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இதுக்கு வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 250 கிராம் அளவு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இது 5 மணி நேரம் நல்லா ஊறிச்சின்னா உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ முதல்ல அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்குங்க. நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது அந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அரிசி கூட தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு திப்புகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். அது மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் இன்னும் 1 டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். மொத்தமாக நீங்கள் அரைக்கிறதோடு சேர்த்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும், நல்லா நீர்க்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல தோசை மெல்லிசாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சட்னி அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல் எடுத்துக்கங்க. கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் புளி, 2 பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாக இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி தண்ணி கலந்து இந்த மாதிரி தண்ணியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நீர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்லை வச்சுக்கலாம் அடுப்பில். மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு இந்த கல் சூடு ஏறினதும் இப்போ நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். வெங்காயம் இருந்தால் அதை மட்டும் சும்மா தேய்ச்சி விட்டு ஊற்றிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இது மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி 2 கரண்டி மாவில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே ஒரு 1.5 நிமிஷம் விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயை மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மேலே தோசை அப்படி லேசாக வெந்து தூக்குன மாதிரி வரும். அப்போ நீங்கள் திருப்பி விட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இது திருப்பியெல்லாம் விட வேண்டாம், அந்த தோசையை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஊற்றுறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும். இது மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இது ஒரு 1 நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எண்ணெய் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு. இது உங்களுக்கு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு மேலே அப்படியே உங்களை தூக்கிட்ட மாதிரி வரும். அப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். அப்படியே எடுத்துருங்க. இது திருப்பியெல்லாம் போட வேண்டாம், தோசையை அப்படியே எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு சூப்பரான நீர் தோசை நீர் சட்னி ரெடி. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி டக்குன்னு நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.